Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமையன்று தமிழ்நாடு அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் விதமாக வரும் 25ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சனி, ஞாயிறு, தீபாவளி நாளான திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை என தீபாவளிக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. தீபாவளிக்கு மறுநாளும் விடுமுறை அளிக்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் படையெடுத்ததால் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சொந்த ஊர் செல்வதற்காக மதியம் முதலே கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். பேருந்துகளை முன்பதிவு செய்தோரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பேருந்தை தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே வந்து காத்திருக்கின்றனர். தீபாவளி பண்டிகையையொட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பியதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் ரயில் நிலையம் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது. ரயில்களில் பயணிகள் படிக்கட்டில் நின்றபடியே பயணித்தனர். ரயில்வே காவல்துறையினர் பயணிகளை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் படியில் தொங்கியவர்களை இறக்கிவிடும் பணிகளிலும் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகை காரணமாக சென்னையின் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் சென்னையின் வணிக வீதிகளில் குவிந்தனர். அதேபோல சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கும் பொதுமக்கள் படையெடுத்தனர். அண்ணா சாலையில் சிம்சன் சந்திப்பு முதல் கிண்டி வரையிலான சுமார் 11 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே வாகன ஓட்டிகளுக்கு 20 நிமிடங்கள் வரை ஆனது. தியாகராய நகரின் அனைத்து சாலைகளிலும் வாகனங்கள் ஸ்தம்பித்தன. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊர் நோக்கி படையெடுப்பதால் பாலாற்று பாலம் முதல் பழவேலி வரை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல் படாளம் பகுதியில் மேம்பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பேருந்துகளில் பயணிக்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் உள்ளவர்கள் தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதற்காக குவிந்ததால் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விருத்தாச்சலம், திட்டக்குடி, திருச்சி, சேலம் செல்லும் பேருந்துகளில் பயணிகள் முண்டியடித்து ஏறினர். அதிகளவிலான பயணிகள் வருகையால் பேருந்து நிலைய பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழை காரணமாக சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை மந்தமாக நடைபெற்று வருவதால் விற்பனையாளர்கள் வேதனையடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக பட்டாசு வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக தீவுத்திடலில் 30 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மழை காரணமாக வியாபாரம் மந்தமடைந்திருப்பதாகவும் மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் எனவும் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தீபாவளி பண்டிகையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு விற்பனை களை கட்டியுள்ளது. சிவகாசியில் உள்ள 2500க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற கடைகளில் 50 முதல் 75 விழுக்காடு வரை பட்டாசுகளுக்கு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. விலை குறைவு, பட்டாசுகளை வெடித்து பார்த்து வாங்கும் வசதி ஆகியவற்றால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலத்தவரும் சிவகாசிக்கு வந்து பட்டாசுகளை வாங்கிச் செல்கின்றனர். பசுமை பட்டாசுகளின் விலை 40 முதல் 80 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. இருப்பினும் பீட்சா, வாட்டர்மெலன் போன்ற உணவுப் பொருட்களை நினைவுபடுத்தும் விதமாகவும்
சகாயம், வேல், கிட்டார் என குழந்தைகளை ஈர்க்கும் விதமாகவும் பட்டாசுகள் அறிமுகமாகியுள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரையின் வணிக வீதியான 4 மாசி வீதிகளிலும் கூட்டம் அலைந்தது. புத்தாடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி பட்டாசுகளை வாங்குவதற்காகவும் மக்கள் குவிந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 மாசி வீதிகளில் நூற்றுக்கணக்கான சாலையோர கடைகளும் புதிதாக தோன்றியுள்ளன. மழையினால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக சில சாலையோர வியாபாரிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு நல்லா இருக்கியா, மற்றவங்கள பற்றியெல்லாம் நான் நினைக்கல. நம்ம வியாபாரம் நம்மளுக்கு எப்பயும் போல ஆண்டை அளந்தபடி மீனாட்சி பட்டணத்தில் எந்த குறையும் இல்லை. அது போன வட்டம் நல்லா இருந்துச்சு வியாபாரம். இந்த வட்டம் ரொம்ப சுமாராக இருக்குது. வியாபாரம் ஒன்றும் அவ்வளவு கிடையாது. மக்கள் வாங்கறதுக்கு வராங்க. ஆனால் மழையாக இருக்குது, இதாக இருக்குன்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.